ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, புதுசான ரூல்ஸ் எல்லாமே வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. பழைய மற்றும் புதிய மருத்துவ காப்பீடு எடுத்தவர்களுக்கு இந்த புதிய நிதியாண்டில் மகிழ்ச்சி அடைவதற்கான மற்றும் ஒரு காரணம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம், அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஐஆர்டிஏ தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கான முக்கிய விதிகளில் ஒரு சில மாற்றங்களை வந்து செஞ்சுருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிதாரர்கள் வந்து பாதிக்கக்கூடிய இந்த முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5 பாலிசி வருடங்களுக்கு பிறகு பதட்டம் இல்லாத இலவச கிளைம்கள் செய்து கொள்ளும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகளின் கீழ் வரக்கூடிய கிளைம்களுக்கான கால அளவு 8 வருடங்களில் இருந்து 5 வருடங்களாக குறைஞ்சிருக்காங்க. அதாவது நீங்கள் தொடர்ந்து 5 வருடங்களுக்கு உங்களுடைய பிரீமியம்களை சரியாக செலுத்தி வரும் பட்சத்தில் உங்களுடைய ஆரோக்கிய நிலையை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்ற காரணத்தை கொண்டு இன்சூரன்ஸ் நிறுவனத்தால் நீங்கள் செய்யும் கிளைமை நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக, பாலிசி வாங்குவதற்கு முன்பே உங்களுக்கு நீரிழிவு நோய், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா மற்றும் பல நோய்கள் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய கிளைம் நிராகரிக்கப்படலாம். கிளைம்களை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் சரியான தகவல்களை நீங்கள் வெளிப்படுத்த மறுத்ததால் இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து உங்களுடைய பாலிசியை வந்து கேன்சல் செய்ய வாய்ப்பு இருக்குது. மார்ச் 31, 2024 வரை உங்களுடைய கிளைம்கள் நிராகரிக்கப்படாமல் இருப்பதற்கு பாலிசிதாரர்கள் வந்து 8 வருட காலம் வந்து காத்திருக்க இருக்கணும். ஆனால் தற்போது இந்த மாற்றம் காரணமாக இனி 5 வருடங்கள் காத்திருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிசி வாங்குவதற்கு முன்பு இருந்த நோய்களுக்கான அதிகபட்ச காத்திருப்பு காலத்தை 4 வருடங்களில் இருந்து 3 வருடங்களாக குறைச்சிருக்காங்க. பல இன்சூரன்ஸ் நிறுவனங்களை வந்து 3 வருடங்களுக்கும் குறைவான காத்திருப்பு காலங்களாக கொண்ட இன்சூரன்ஸை தான் கொடுத்துட்ருக்காங்க. பழைய விதியின்படி 65 வயது வரை உள்ள நபர்களுக்கு இன்சூரன்ஸ் வழக்கமான காப்பீட்டை வழங்க வேண்டும் அப்படின்னும் இந்த புதிய அமைப்பில் அதிகபட்ச வயது எதுவும் குறிப்பிடவும் இல்லை. மேலும் புதிய விதிமுறைகள் மூலமாக குறிப்பிட்ட வயது சார்ந்த நபர்கள் அல்லது பகுதிகள் அந்த இதில் இருக்கவங்க வந்துட்டு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. பெண்கள், மாணவர்கள் மற்றும் சீனியர் சிட்டிசன்களுக்கு 2016ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட விதிகளை தற்போது விதிகளுக்கு உட்பட்டு மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து புதிய ரூல்ஸுக்கான இதாக கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலிசி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.